அனல் நிலையம் நிர்மாணிக்கப்படுவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து பல்வேறு எதிர்ப்புகள் வெளியிடப்பட்டு வருகின்றன. இருப்பினும் அரசாங்கம் தமது எதிர்கால நிலைமைகளை குறித்து கவனம் செலுத்துவதில்லை என சம்பூர் மக்கள் தொடர்ந்தும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தே வருகின்றனர். யுத்தத்தின் பின்னர் இடம்பெயர்ந்து மீண்டும் சொந்த இடங்களுக்கு திரும்பி தமது வாழ்வாதாரத்தை வலுப்படுத்த எத்தனிக்கும் நிலையில் மீண்டும் அசௌகரியமான நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக சம்பூர் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தமது வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காணாத இவர்கள் தமது சந்ததியினருக்கேனும் வளமான எதிர்காலத்தை ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும் என்பதே இவர்களின் கனவாக உள்ளது. இந்த நிலையில் இயற்கை வளங்கள், கால்நடைகள், மீன்பிடி மற்றும் விவசாயம் ஆகியவற்றிற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த அனல் மின் நிலையத்தினால் மீண்டும் தமது கனவு கலைந்து போவதாக தெரிவிக்கின்றனர் சம்பூர் பிரதேச மக்கள். இப்பதான் நாங்க சம்பூர்ல மீளக்குடியமர்ந்திருக்கிறோம். எங்களுக்கு தொழிலாக கால்நடை, வேளாண்மை, விவசாயத்திற்கு எல்லாத்தையும் நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். அனல் மின் நிலையம் கட்டுவதனால் இந்த சம்பூர் மக்களுக்கு நிறைய பாதிப்பு இருக்கிறது. தொழில்கள் அவர்களுக்கு தடை செய்யப்படும். இந்த தொழில் ஆடு மாடு வளர்க்குறாங்க. இதால எங்களை பிள்ளை எல்லாம் படிச்சு இதுல வர வருமானத்தை கொண்டுதான் நாங்க பாடசாலைக்கு அனுப்புறது, மற்ற தேவையில பார்த்துக் கொள்றது. அதனால இந்த சம்பூர்ல நடக்கின்ற அனல் மின்சார வருமானம் இருந்தா எங்களுக்கு பெரிய ஒரு கஷ்டமா இருக்கும். ஸ்கூலுக்கு பக்கத்துல தான் அந்த அனல் மின் நிலையம் வருது. அதால ஸ்கூல் பிள்ளைகளுக்கு கூட போவே இல்லாது. தண்ணி கூட நாங்க ஊருக்குள்ள போய் தான் தண்ணியும் எடுக்கிறோம். இந்த ஊருக்குள்ள இதையும் கட்டினா தண்ணி வசதியும் இல்லாம போகும் எங்களுக்கு.